ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஃப்ளாட் லோட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேரலராக 2 லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நீடில் பார்த்திங்கன்னா துலிப் பிராண்டு 14 நம்பர் தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது த்ரெட் ஒர்க்குக்கு. ஸோ சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்டாக நம்ம எடுத்துக்கணும். நாட் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் சுற்றிட்டு கிளாத் கீழே கொண்டு போகணும். நம்ம வந்து பேரலல் லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுல நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற செயின் ஸ்டிச்சிங்கை தான் அப்படி அந்த லென்த்துக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துடணும். அந்த இந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் நம்ம செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுப்போம். அந்த செகண்ட் லைனுக்கும் நம்ம செயின் ஸ்டிச்சிங் தான் கொடுக்கணும். நம்ம இனி அந்த ஃபஸ்ட் லைனுக்கு அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுப்போம். செயின் ஸ்டிச்சிங் தான். இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து லென்த்தியாக இழுத்து கொண்டு போய் அடுத்த லைனோட இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அவுட்டருக்கு ஒரு ஸ்டிச்சிங் கொடுப்போம். அதுக்கப்புறமா அங்கேருந்து இழுத்து இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து லென்த்தியாக இழுத்து ஃபஸ்ட் லைனுக்கே கொண்டு வந்துடுவோம். கொண்டு வந்துட்டு இன்னரில் ஸ்டிச்சிங் கொடுத்து அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சிங், அகைன் மறுபடியும் இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு லென்த்தியாக இழுத்து கொண்டு போய் லாஸ்ட்டு அந்த செகண்ட் லைனுக்கு ஒரு இன்னரில் ஸ்டிச்சிங் கொடுத்து அவுட்டரில் ஒரு ஸ்டிச்சிங், அதே மாதிரி அப்புறம் அங்கேருந்து எடுத்து இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் இங்கே லெந்தியாக கொண்டு வந்து இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் அவுட்டரில் ஸ்டிச்சிங், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஒரு மெத்தட். நம்ம இந்த ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணி பாதி வரைக்கும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அடுத்த பாதி வந்து நம்ம வந்து அடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி கூட நம்ம லோடிங் கொடுக்கலாம். இதில் நம்ம வந்து லோடிங் த்ரெட்டு வைக்கலாம், ஆனாலுமே இது அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம இப்போது பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஏன்னா வந்து இது டபுள் கலர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஹாஃபில் நம்ம வந்து லாக் ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது. நம்ம எப்படி பிங்க் கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ப்ளூ கலர் த்ரெட்லேயும் யூஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அவுட்டரில் இப்போ ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கோமா, நீ அப்படியே இழுத்து இன்னரில் எந்த ஸ்டிச்சஸும் கொடுக்காம அப்படியே அவுட்டரை கொண்டு போயிட்டு அப்படியே இழுத்து கொண்டு வருவோம். நல்லா கவனிங்க. அவுட்டரில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டோம். இனி அப்படியே நம்ம இன்னரில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து அவுட்டருக்கு கொடுப்போம். அப்புறம் இன்னரில் கொடுத்துட்டு அவுட்டரில் கொடுத்துட்டு அப்படியே இழுத்து கொண்டு வருவோம். கொண்டு வந்து இன்னரில் கொடுத்து அவுட்டரில் கொடுத்துட்டு அப்படியே இழுத்து அங்கே கொண்டு போவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும். இப்படியே லாஸ்ட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். டபுள் கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ட்ரிபிள் கலர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், எத்தனை கலர் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆரி கிளாஸஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
நான் சுகர் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுக்குறேன். நம்ம இது வந்து செயின் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து நம்ம அவுட்லைன் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டபுள் லைனு செயின் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து லோடிங் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம வந்து அவுட்டரில் வந்து செயின் ஸ்டிச்சிங் கொடுத்து கவர் பண்ணலை. நம்ம சுகர் பீட் கொடுத்து கவர் பண்ணுறோம். சுகர் பீட் கொடுத்து தான் இல்லை, நம்ம வேறு பீட்ஸ் கூட கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்.